வணக்கம். அக்ஷய லக்ன பத்தது ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். கடக லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது ஒரு ஜாதகருக்கு எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி. இந்த கடக லக்னத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, ஓடிண்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு காலில் சக்கரத்தை கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சுருப்பாரோ என்னமோ தெரியல, இப்படியே சுற்றிகிட்டே இருக்கும். அலைப்பாயும் சிந்தனைன்னு சொல்லணும். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகணும், நாளைக்கு ஒரு இடத்துல போகணும், பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தன்மைங்கிறது இந்த கடக லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது இருக்கும். வருமானம் நல்லா இருக்குமா, வருமானம் நல்லாயிருக்கும். கல்வி நல்லா இருக்குமா, கல்வி நல்லாயிருக்கும். கடக லக்னம் போகும்போது மருத்துவம் கல்வி படிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் மருத்துவம் சார்ந்த கல்விங்கிறது படிப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக படிப்பாங்க. இந்த 2ஆம் பாவக சூரியன் நல்ல இடத்துல இருந்தால்னா மருத்துவம் சார்ந்த கல்வி அந்த குழந்தைக்கு படிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். மெடிசன்லேயே நிறைய விதம் இருக்குது. அதில் எந்த இதில் படிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதகங்கிறது அங்கே பார்க்கணும். அந்த கிரகம் எங்கே உட்காந்துருக்குதுன்னு பார்த்தா தான் சொல்ல முடியும். முயற்சி நல்லா இருக்குதா, முயற்சி நல்லா இல்லை. தம்பியோட உறவு நிலைங்கிறது இங்கே சரியாக இல்லை. முயற்சினால் பிரச்சனை, விரயம், கம்யூனிகேஷன்னால் விரயம், வெளிநாட்டு தொடர்புடைய முயற்சிகள்ங்கிறது ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும், நல்லதும் கொடுக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லலாம். வீடு எப்படி இருக்கும், வீடு 4ஆம் பாவகம் வீடு சார்ந்தது அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. லாபம் இருக்குமா, லாபம் இருக்கும். அண்ணா ஒரு வீட்டை சொன்னாங்க, நான் அதை வாங்குறேன்னா கொஞ்சம் கவனமாக வாங்கணும். வீடு வாங்கும்போது கொஞ்சம் ஒரு அழுத்தம் போராட்டம் இருந்தாலுமே மனசுக்கு பிடிக்குமான ஒரு கேள்வி அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன கொடுத்தாலுமே திருப்தி இருக்காதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். சகோதர வழி உறவுகளால் லாபம் இருக்குமானா லாபம் இருக்கும். அம்மாவோட வீடே தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைங்கிறது இருக்கும். அங்கே மனம் எப்படி இருக்கும், மனம் அழுத்தத்தில் இருக்கும். போராட்டமான ஒரு தன்மைங்கிறது இங்கே இருக்கும். இந்த மிதுன லக்னக்காரங்க குழந்தைகளையும் பிஸ்னஸையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிண்டு எது நமக்கு பிரச்சனை எது நமக்கு நல்லதுன்னு கூட தெரியாத ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அதே மாதிரி கடன் சார்ந்தது எப்படி இருக்கும், கடன் இவங்களுக்கு பாக்கியம்னு நினச்சி ஒரு கடன் வாங்குறாங்க, அதில் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. உண்மையிலேயே கடக லக்னம் போகும்போது கடன் சார்ந்த நிகழ்வுகள் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது. அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், தொடை சார்ந்த பிரச்சனைகள்ங்கிறது இருக்கும், கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. சரி, கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்? இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தாலும் அடுத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு அமையும். தான் சொல்வதை விட அடுத்தவர்கள் சொல்லுடைய வாக்குங்கிறது தான் முதன்மையாக இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். அதே மாதிரி கணவனோ மனைவியோ கடக லக்னம் போகும்போது ஆர்டர் போடக்கூடாது அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பேசினாலே அங்கே கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும். அதே மாதிரி ஒருத்தங்க மௌன விரதம் இருப்பது இங்கே சிறப்பு. இது 12 லக்னக்காரங்களும் இருக்கலாமானா கண்டிப்பாக இருக்கலாம். இந்த கடக லக்னம் சிம்ம லக்னம் போகும்போது களத்திரம்ங்கிறது அவ்வளோ சுகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனம்ங்கிறது இவங்க பார்த்து தான் செயல்படணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.